இன்னைக்கு 50,00,000 பக்கமா கோயம்புத்தூர்ல 2 BHK வீடு கிடைக்கிறதே கஷ்டம். ஆனால் இங்கே 3 BHK வீடு அதுவும் இப்படி ஒரு பிளான்ல கிடைக்குதுன்னா வாங்குறமோ இல்லையோ, செட் ஆகுமா ஆகாதான்னு விசிட்டை போட்டு பார்த்துருங்க. தெற்கு மேற்கு பார்த்த மாதிரியான ஒரு 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த மாதிரியான என்ட்ரன்ஸ் கொடுத்து 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டியூப்ளக்ஸ் மாடல் 2 BHK வீடு கட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, லிவிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க, தனியாக ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்குறாங்க, மாடுலர் கிச்சன் இருக்குது, யூட்டிலிட்டிக்கு தனியாக ஏரியா இருக்குது, வீட்டில் 3 பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது. இது போக ஃப்ரண்ட் பால்கனியும் கொடுத்து வீட்டை செம்மையாக பிளான் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்பேஸான 3 BHK வீடாக கட்டியிருக்கிறாங்க. இந்த வீடு தான் நான் சுற்றி காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் இது நம்ம வீடு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 சென்ட் லேண்ட் ஏரியா, 1350 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, தெற்கு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, அதில் கிழக்கு பார்த்த மாதிரியான என்ட்ரன்ஸ் கொடுத்து டார்க் ஆரஞ்சு, டார்க் கிரே, லைட் கிரே, ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷனை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸில் ஹெவியான மெட்டல் கேட் இருக்குது. உள்ள ஒரு ஹேட்ச்பேக் கார்லாம் நிறுத்துற மாதிரி 11க்கு 14ங்கிற அளவில் கவர்டு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸ் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான செராமிக் டெயில்ஸ்லாம் வாலில் லே பண்ணி சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸை பொறுத்திருக்கிறாங்க. வீட்டை சுற்றியுமே நடந்து வந்துக்கலாம். எல்லா சைட்லையுமே செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்கு பின்னாடியெல்லாம் நல்ல ஒரு பெரிய செட்பேக் ஸ்பேஸோட வீடு அமைஞ்சிருக்கு. என்ட்ரன்ஸ் டோர் தேக்கு மரத்தில் சிங்கிள் பேனல் டைப்பில் ஒரு கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கிரனைட் ஸ்டெப்ஸ் இருக்குது வீட்டுக்குள்ளே போகிறக்கு. டோர் ஓப்பன் பண்ணதும் ஃபோயரில் ரைட் கட் பண்ணிங்கன்னா லிவிங் ஸ்பேஸ் இருக்குது. 10க்கு 16ங்கிற அளவில் ஒரு லிவிங் ஏரியா, மல்டிமீடியா டிவி நெட்டு, ஒன் சைட் வால் ஃபுல்லாமே கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் வித் டிசைன் ஒர்க்ஸோட டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. வீடு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான டைல் ஒர்க் 2x4 சைஸில் லே பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் எல்லாம் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. பெரிய பட்ஜெட்லேயே இன்றைக்கி நிறைய இடத்துல கொடுக்காத மாதிரியான ஒரு விஷயம், தனியாக ஒரு பூஜா ரூம் இந்த வீட்டில் கொடுத்துருக்குறாங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியான ட்ரெடிஷ்னல் டோர், கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா ரூமோட பிளான் பண்ணி 3க்கு 4ங்கிற அளவில் ஒரு பூஜா ஸ்பேஸை வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பெட்ரூம் இருக்குது. பெட்ரூமோட டோருக்கெல்லாம் நீட்டான உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது 10க்கு 10ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். ஸ்டோரேஜுக்கான லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸ் இருக்குது. நல்ல ஒரு லைட்டான வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான 2 ஜன்னல்கள் பொறுத்திருக்கிறாங்க. இந்த பெட்ரூம் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட இருக்குது. இந்த பெட்ரூம் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய 3 பெட்ரூமே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங் கேண்ட்ரிஸ்கெட் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக லோட் பண்ணி வச்சுருக்காங்க. எட்டுக்கு 10ங்கிற அளவில் ஒரு கிச்சன் ஸ்பேஸ், மாடுலர் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 பக்கத்தில் ஜன்னல்கள் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஜன்னல்களை போக வீட்டோட பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் போகிறக்கான ஒரு எக்ஸிட் டோரும் இந்த கிச்சன்லேயே கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இன்னும் கூட நல்ல லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கும். ஸ்டோரேஜுக்கு ஃபுல்லாமே நிறைய ஒர்க் பண்ணி ஒரு சூப்பரான மாடல் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்லாம் கிரானைட்டில் இருக்குது. சிங்க்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்தி இருக்கிறாங்க. கிச்சன்லேயே லெஃப்ட் சைடில் இங்கே நீங்கள் பார்க்குறது வீட்டோட பேக் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய அந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் போகிறக்கான எக்ஸிட் டோர். இங்கே நம்ம பார்க்குறது யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ். இங்கே நமக்கு போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வாஷிங் மிஷினில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. எல்லா சைட்லேயுமே செட் பேக் ஸ்பேஸ் இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்க முடியும். நல்ல ஒரு வைடான ஸ்டார்கேஸ் வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்காக கிரானைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இந்த ஸ்டார்கேஸ் ஸ்பேஸோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்காக பெரிய விண்டோ கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்தது ஒரு லாபிக்கு ரீச் ஆவீங்க. லாபியில் ஆப்போசிட்டில் வீட்டோட செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்ரூமோட டோர் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். இது வந்து பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். 10x16 சைஸில் கொடுத்துருக்குறாங்க. வித் இங்கேயும் நீங்கள் வாஷிங் மிஷினில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 பக்கத்தில் ஜன்னல்கள் இருக்குது. இந்த ஸ்பேஸில் நமக்கு ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரோப்புமே செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் வேணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். 4க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. செகண்ட் பெட்ரூம்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீட்டோட 3வது பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 10x10 சைஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. ஒரு காம்பாக்டான ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமில் சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க.
இது வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பால்கனி ஸ்பேஸ் போகிறக்கான டோருங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ். இங்கே நமக்கு மேனுவலாக நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு விரும்புகிறீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்கிறாங்க. பேக் சைடில் வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் எல்லாம் எம்எஸ்டியில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோடு, நீங்கள் பெருநாயக்கம்பாளையம் வீரபாண்டியெல்லாம் தாண்டி வரீங்கன்னா சாந்திமேட்டில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு. இந்த சரௌண்டிங்லாம் இன்றைக்கி 2 BHK வீடு இந்த விலைக்கெல்லாம் கிடைக்கிறதில்ல. ஆனால் இங்கே ஒரு 3 BHK விட்ட 52 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கீழே வந்து டேரெக்டாக கான்டாக்ட் நம்பர் கொடுத்துப்பேன் நம்ம டீமோடது, அதுக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள்.